ஸோ இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா போர்ட்ஃபோலியோ. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ மோஸ்ட்டாக போர்ட்ஃபோலியோ இருக்குது. கோடிங்க்குமே அவங்க வெப்சைட்ஸ் க்ரியேஷன்ஸ் எல்லாம் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க ப்ராடக்ட் அனாலிசிஸ் இது எல்லாத்தையுமே ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுக்கலாம். இப்போ யூஐ/யூஎக்ஸ் தான் ஃபேமஸாக இருக்குது. ஸோ யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி பண்ணணும்? இப்போ யூஐ/யூஎக்ஸ் டிசைனர் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து மஸ்ட்டு வந்து யூஐனா என்ன, யூஎக்ஸ்னான்ற ஆல்ரெடி நான் அந்த பில்டிங்கோட அனாலஜி சொன்னலாம் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதில் வந்து அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து யூசர் பர்சோனா, யூசர் ஜேர்னி, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இந்த பேசிஸில் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். அதான் சொல்கிறேன், லைக் இப்போ ஒரு பில்டிங் கட்டுறோம், ஒரு ஆர்கிடெக்ட் வந்து ஃபஸ்ட்டு யார் எத்தனை பேர் அந்த வீட்டில் இருக்க போகிறா, 20 இயர்ஸ் கழிச்சு அந்த பசங்க எவ்வளோ ஏஜ் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து பில்ட் பண்ணணும். அந்த ஜேர்னி அப்ளை பண்ணி அந்த பர்சோனா யார், என்ன ஏஜ், இப்போ இந்த ஏஜ், அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து யூசர் பர்சனா ஜேர்னி, மேப்பிங்கு, இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ஒன்று. ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணோன்னும் இப்போ வந்து ஒயர் ஃப்ரேம்லாம் பெருசாக பண்ணுறதில்ல, முன்னாடி இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, பண்ணிட்டதுக்கப்புறம் பில்டிங் இதை கொடுத்தோன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, வீடு கட்டுவாங்க. ஸோ அதேமாதிரி இவங்க வந்து டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த இதில். அப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன கலர் போகலாம், என்ன ஃபாண்ட்டு போகலாம், என்ன லேஅவுட் போகலாம், என்ன மாதிரி பட்டன்ஸ் போகலாம், என்ன மாதிரி டிசைன் சிஸ்டம் யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா, காம்பனன்ட்ஸ், யூஐ காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன டிசைன் சிஸ்டம் பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில கம்பெனிஸில் யூஐ பண்ணுறவங்க மட்டுமே இருக்காங்க, ஒரு சில கம்பெனிஸில் யூஎக்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ ஒரு நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ வந்து கஸ்டமைஸ் பண்ண மாட்டுறாங்க. ஒரே போர்ட்ஃபோலியோ நான் 3 கேஸ் ஸ்டடி பண்ணி அதை வந்து ஒரு பண்ணிடுறாங்க. பட் நான் என்ன சொல்ல வரேன், ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படித்து அங்கே யூஎக்ஸ் அதிகமாக கேட்குறாங்களா, யூஐ அதிகமாக கேட்குறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம ட்வீக் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ அதில் வந்து என்னென்னா, அதான் நான் சொன்ன மாதிரி இந்த யூசர் ஜேர்னி, யூசர் என்ன சொல்கிறது, பர்சோனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரிலாம் வந்து அதில் இருக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட் திங்காக நான் வந்து பார்க்குறேன் அந்த இதில். ஸோ இதில் வந்து என்னென்னா, டிசைன் சிஸ்டம் கூட தேவையில்லை, யூஐ காம்பனன்ட்ஸ் நம்ம கொஞ்சம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணிவிட்டு ப்ரோட்டோடைப்பிங் பண்ணலாம், அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணலாம் ஆக்சுவலாக. இதெல்லாம் தான் நம்ம காட்டணும். போர்ட்ஃபோலியோ வந்து கஸ்டமைஸ் பண்ணணும். ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன படித்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணோம். ஸோ சிமிலர் டு ப்ராடக்ட் டிசைன் சைடு. ப்ராடக்ட் சைடில் வந்து நம்ம என்ன பிஸ்னஸ், இந்த பிஸ்னஸில் நான் ஒர்க் பண்ணேன், இப்போ நான் வந்து ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணேன், ஐ டேக் கேர் ஆஃப் அ டிரைவர்ஸ் சென்ட்ரிக் ஆப் ஃபீச்சர். இதை வந்து நான் ஃபுல்லாக பில்ட் பண்ணேன், இந்த ஜேர்னி இதெல்லாம் தான் பண்ணேன், இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தது, இந்த மாதிரி இருந்தது, இந்த இடத்துல நான் கிராக் பண்ணேன், இந்த இடத்துல வந்து கார்ட்டு, கஸ்டமர் சென்ட்ரிக்கில் வந்து கார்ட்டு வந்து புரியல, நான் வந்து பண்ணேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு போயிட்டாங்க, ஓகேங்களா. அப்போ அதில் நிறைய இருக்கும், பிஸ்னஸ் நீட் நிறைய இருக்குது. ஏன்னா முன்னாடியே பார்ப்பான், என்னடா அது 300 ஐயோ அப்படின்னு சொல்லி காட்டுறோம். இப்போது ஒரு சிலர் அதை பிரேக்கப் பார்க்காமே ஆர்டர் பண்ணுவோம்ல, நான் எப்போவுமே பிரேக்கப் பார்த்து தான் ஆர்டர் பண்ணேன். எவ்வளோ கோல்டு போட்டிருக்கேன், இருந்தாலும் எவ்வளோ என்ன ஏதுன்னு பார்த்து தான் பண்ணுவேன். இப்போது ஒரு சிலர் பார்க்காம பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய அதெல்லாம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அது பிஸ்னஸ் எப்படின்னு எனக்கு என்னோட பெர்ஸ்பெக்டிவ் நான் இப்போ த்ரோ பண்ணுறேன். பட் ஜொமேட்டோ எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, அதுதான் நான் சொல்ல வரேன். பட் என்னோட ரிசர்ச் படி இந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக. யூஎக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் தான், ஹைப்போதீசிஸ், அசம்ஷன் கூட சொல்லுவாங்க, ஹைப்போதீசிஸ். எது உண்மை எது நடக்கும்னு தெரியாது, அங்கே கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்கிற வரைக்கும் நோ. ஸோ அதேமாதிரி குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே இந்த யூஐ/யூஎக்ஸ் போர்ட்ஃபோலியோ ப்ராடக்ட் டிசைனில் இருக்கணும். விஷுவலில் மோர் ஆஃப் அந்த க்ரியேட்டிவிட்டி, வெப்சைட்ஸ் நீங்கள் எப்படி பண்ணீங்க, ப்ரோட்டோடைப்பிங் எப்படி, டேலண்ட் எப்படி பண்ணீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பேனர்ஸ் எப்படி பண்ணீங்க, டெக்ஸ் மாதிரி எக்ஸாம்பிள் என்ன பண்ணீங்க, பிராண்டிங் ஒர்க்ஸ் என்ன பண்ணீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். கிராஃபிக் டிசைனில் பிரிண்ட் ஒர்க்ஸ் மாதிரி நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணணும். போர்ட்ஃபோலியோ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணுறீங்க, நீங்கள் தான் ப்ராடக்ட். உங்களை அந்த யூசர் வந்து ரெக்ரூட்டர் ஆர் டிசைன் மேனேஜர், ஓகேங்களா, டிசைன் மேனேஜர். அவர் உங்களை வாங்கணுன்னா நீங்கள் உங்களை எப்படி செல் பண்ணணும். நான் முன்னாடி அந்த செல் நீங்கள் சொன்னீங்களே, அந்த செல்லிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிதிங் ஆக்சுவலி. வடிவேலு கேட்குற மாதிரி ஒவ்வொரு கிலோலையும் ஒரு சாம்பிள் கொடுங்க மாதிரி கொடுக்கணும். ஆக்சுவலாக அதில் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவைன்னு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நிறைய யூஎக்ஸ் பண்ணுறோம் நம்ம சொல்கிறோம். பட் நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு ஏன் வேலை கிடைக்கல, நான் யூஎக்ஸ் பண்ணனா அப்படின்னு கேட்டால் பண்ணல யாரும். எனக்கு நான் ஃபஸ்ட்டு யூஎக்ஸ் பண்ணிக்கிறேன், நான் ஏன் ஜாப் கிடைக்கல ரிசர்ச் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சேர்ந்தாலும் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணுறது தான் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணுறது தான் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நம்மளை யூஸ் பண்ணுறாங்களா, நான் ஏன் செலக்ட் ஆகலை, அப்போ நான் என்ன லேக் ஆகிறேன், ஓகே இந்த இடத்துல வந்து இங்கே நான் மிஸ் பண்ணுறேன், யூஐயில் மிஸ் பண்ணுறேன், யூஎக்ஸில். ஒரு சிலர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ சார் நல்லா இல்லை, ஒரு சிலர் வந்து வேறு ஒன்று கொடுக்குறாங்க, நீ செல் பண்ண தெரியலன்ட்டு. ஸோ அதுதான் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் திங். பேசிக்கலி உங்களோட போர்ட்ஃபோலியோக்கு நீங்கள் யூஎக்ஸ் பண்ணிங்களான்றது தான் என்னோட கொஸ்டின். அதை டிசைன் ஹேஸ் டு டூ இட். யா,
ஏன்னா இது யாரும் பண்ண மாட்டாங்க அந்த யூஎக்ஸ். ஸோ ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டு அதுக்கு தேவையான லெவலில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாரும் போர்ட்ஃபோலியோ பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஜாபுக்கு ஏற்ற மாதிரி டார்கெட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக அந்த கஸ்டமைசேஷனும் இருக்கணும். நம்மளை அங்கே ஆல்ரெடி நான் இன்டர்வியூவில் சொன்னல 2 மினிட்ஸில் அவங்கள செல் பண்ண முடியுமான்ற ஒரு சேலஞ்சு. அதே மாதிரி இப்போ என்னென்னா பீப்புளுக்கு வந்து டைம் இல்லைன்றது ஒரு இதாக இருக்குது. சீக்கிரமாக கிடைக்கணும் எல்லாம், அது மாதிரி கிடைக்காது. ஓகேங்களா? எவ்ரிதிங் டேக்ஸ் டைம். பட் அதுக்கான முயற்சி நம்ம பண்ணணும். அந்த முயற்சி தான் இந்த முயற்சி. ஸோ எனக்கு ஏன் கிடைக்கல, வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஒரு இடத்துல வந்து அப்ளை பண்ணுற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு யூசர் கிளிக் பண்ணுவான்னு சொல்லி நான் ஒரு டிசைன் பண்ணுற ஒரு ஃபோல்டு ஒரு வெப்சைட்டில் அவங்க கிளிக் பண்ணல. அப்போ ப்ராப்ளம் கண்டென்ட்டா, பட்டனா, டிசைனா, என்னன்றது கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஹைப்போதசிஸ் எடுக்கணும். அதுக்கு பொறுமையாக நம்ம யூஎக்ஸே அப்படி தான் ஹைப்போதசிஸ் எடுத்து பண்ணுவோம். அதுவும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகுது. 1% 0.5% தான் இம்ப்ரூவ் ஆகும் ஆக்சுவலாக. அது மாதிரி தான் நம்ம ஏன் கிடைக்கல அப்படின்றத வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு அந்த போர்ட்ஃபோலியோவை அனுப்பி நம்ம பண்ணணும். அதுமாதிரி போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது நிறைய மென்டார்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்குறதும் நல்ல விஷயங்கள். பியர்ஸ் இருக்காங்க. பியர்ஸ்னால் இப்போ என்ன பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தன் தான் டிசைனராக இருப்பாங்க. ஓகேயா? நம்ம என்ன பண்ணால் அந்த கம்யூனிட்டிஸ் இதெல்லாம் சேரும் போது அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து வரும். அவங்ககிட்ட கொடுத்து ரிவ்யூ பண்ணுறது, மென்டார்கிட்ட கொடுத்து லைக் மைண்டட் பீப்புள்கிட்ட கேட்கும்போது அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லுவாங்க, அது நல்லா இல்லைப்பா. ஓகேயா? ஆக்சுவலாக அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். நல்லா இல்லைப்பா, நீ இம்ப்ரூவ் பண்ணணும், இது போனீங்கன்னா உங்களுக்கு தரமாட்டாங்கப்பா ஒர்க்கு அப்படின்னு டேரெக்டாக அந்த மாதிரி பீப்புள் கூட நம்ம கனெக்ஷன் வச்சுக்கணும். தட் இஸ் மஸ்ட் ஆக்சுவலாக. அது மாதிரி பண்ணாங்கன்னா தென் தேர் போர்ட்ஃபோலியோ வில் பி வெரி ஸ்ட்ராங். ஆல்சோ போர்ட்ஃபோலியோ பண்ணும்போது கொஞ்சம் இப்போது நார்மலாக முன்னாடி நான் சொன்னல ரெஸ்யூம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொடுத்தாங்க, நான் கலரில் கொடுத்தேன். இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து ட்ரைவாக அனுப்புறது இந்த மாதிரி அனுப்புகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறேன்னா இப்போ கொஞ்சம் நிறைய டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃப்ரேமர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும். ஃப்ரேமர்லாம் ஃப்ரீ டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ணுறோம் வெப்சைட்டுக்கு. அதுமாதிரி ஃப்ரீ டெம்ப்ளேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃப்ரேமர் மூலிமா நீங்கள் உங்கள் இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆக்சுவலாக நம்ம சொல்லுவோம் மணி அதான் டைம் ஈக்குவல்ஸ் மணின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அட்டென்ஷன் தான் இம்பார்ட்டன்ட் நான் சொல்லுவேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த அட்டென்ஷன் எல்லாத்துக்கும் பாருங்கள், அட்டென்ஷன் தான் வேணும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கு அட்டென்ஷன் தேவை, எல்லாத்துக்கும் அட்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போது உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு வந்து அட்டென்ஷன் இஸ் மஸ்ட்டு. நீங்கள் நல்ல டிசைன் எல்லாமே எடுத்துங்க, எவ்ரிதிங் நீட் அட்டென்ஷன். ஒரு ஹோர்டிங் இருக்க அட்டென்ஷன் வேணும், எல்லாத்துக்கும் அட்டென்ஷன் வேணும். அப்போ யூ நீட் அட்டென்ஷன் ஃபார் யுவர் போர்ட்ஃபோலியோ. அப்போ அந்த அட்டென்ஷன் பண்ணோன்னா என்ன பண்ணணும், ஒரு போர்ட்ஃபோலியோ உள்ளே போனோன்னா ஹே ஹாய் திஸ் இஸ் மை நேம், ஐ எம் அ டிசைனர் ஹூ ஆஸ்பயர் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற டேர்ம் இருக்கணும். அங்கே போனோன்னு என்ன பண்ணுறோம், என் பேரை போட்டோன்னோ டிஃப்ரெண்ட்டாக நம்ம 5 பேராகிராஃப் எழுதுறோம். 5 பேராகிராஃப் படிக்க மாட்டாங்க. ஒரு டிசைன் மேனேஜர் பார்த்தீங்கன்னா 3 to 8 செகண்ட் தான் ஒரு ரெஸ்யூமே ஒரு போர்ட்ஃபோலியோ பார்க்குறாரு. உண்மையாகவே சொல்கிறேன், திஸ் தி நம்பர். ரொம்பலாம் டீப்பராக பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு 100 போர்ட்ஃபோலியோ பார்த்தாகணும். அப்போ நீங்களே யோசிங்க எவ்வளோ உங்களால் பார்க்க முடியும்னு இருக்குது. அதனால் அந்த அட்டென்ஷன் கிராப் பண்ணுறதுக்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு இனோவேட்டிவாக இருக்கணும். ஓப்பன் பண்ணோன்னா எப்படி வாவ் பிச்சிட்டான்பா ஃபஸ்ட்டு பார்ப்போம், வந்துட்டாங்க பட் பேசி பார்ப்போம் எப்படி இருக்குன்றது இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் போர்ட்ஃபோலியோ.